சொல்லிக்கிட்டே போகலாம். ஏபி நாகராஜன் சாரையும் சிவாஜி சார் இந்த 2 பேருடைய கூட்டணி. சின்ன வயசுலயே நாடகத்துக்குள்ளார வந்துட்டாரு ஏபி நாகராஜன் சார். ஆமா, சின்ன வயசு இளைஞர் சின்ன பையனாக இருக்கும் போதிலிருந்தே வந்தவர். கமலஹாசன் டிகேஎஸ் அந்த நாடக குழுவில் இருந்தார் இல்லையா, சண்முகம் அண்ணாச்சிக்கிட்ட, அந்த டிகேஎஸ் அந்த சகோதரர்களுடைய நாடக குழுவில் அந்த காலத்திலேயே போய் இணைந்து கொண்டு வேலை பார்த்து பணியாற்றியவர் தான் ஏபி நாகராஜன் சார். கிட்டத்தட்ட 1953 வருஷம், 1952 வருஷத்துல சிவாஜி கணேசன் சாருடைய முதல் படமான பராசக்தி வருது. 1953 வருஷத்துல திரைக்கதை வசனம் எழுதுறார் ஏபி நாகராஜன் ஒரு படத்துக்கு. அந்த படம் நால்வர் அப்படிங்கிற திரைப்படம். அப்புறம் 52 சிவாஜி சார் வரார், 53 இவரும் சினிமாவுக்குள்ளார என்ட்ரி ஆயிட்டார். 53